லாஸ்ட்டாக குரூப் ஒன் பார்த்துருந்தோம். ரைட், டவுட் இருக்கு சாட்டில் அனுப்பிட்டீங்களா? ஓகே, இது ரெண்டு டவுட் ப்ரோ. யாரும் வச்சுருக்கீங்க? ஹேம்சந்தர் ப்ரோ இருக்கீங்களா? சார் அது பட்டர்ஃப்ளை பேட்டர்ன் இந்த வீக்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா சார்? அது சொல்லிங்க சார், அது வந்து பட்டர்ஃப்ளை பேட்டர்ன் மாதிரி இருக்குது. பேட்டர்ன் எப்போ ஆக்டிவேட் ஆகும்? கமிங் வீக் நம்ம அந்த லைனை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணும்போது தான் சார் ஆக்டிவேட் ஆகும். இல்லை ராங், மொத்தம் சொல்லுங்க. பேட்டர்ன் எப்போ ஆக்டிவேட் ஆகும்? NWMA பி பாயிண்ட் பிரேக் பண்ணுவோம். பி பாயிண்ட் பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆகும். சரிங்களா? ஸோ பி பாயிண்ட்டை பிரேக் பண்ணி மேலே வரும்போது இது எக்ஸ்பெக்ட் பண்ணாம மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஜோசியம் பண்ணல. சரிங்களா? ஸோ நம்ம நடக்கிறது எதுவுமே மார்க்கெட் நடக்காது. இங்கே வருது இன்ஃபர்மேஷன் கொடுத்தா என்ட்ரி, இல்லாட்டி என்ட்ரி கிடையாது. கன்ஃபர்மேஷன் கொடுத்து ஃபெயிலியர் ஆகும். சரிங்களா? ஸோ இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா, இங்கே போகலாமா, அந்த மாதிரி எதுவுமே மார்க்கெட்டில் நடக்காது. சரிங்களா? ரைட். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இங்கே ஒரு எம் பேட்டர்ன் கிரியேட் ஆயிருக்கு. சரிங்களா? இதை நீங்கள் வந்து இப்படி எடுக்காம என்ன பண்ணணும்னா, இதுக்குள்ளேயே நிறைய சிம் வந்துருக்குங்களா? இருக்கா ப்ரோ? சரிங்களா? ஓகே. அதே மாதிரி ஒரு எம் பேட்டர்னும் என் பேட்டர்னும் போடும்போது அது வந்து ஸ்விங் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அந்த கேண்டில்ஸோட இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். ஒரு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 கேண்டில் 12 கேண்டில் தான் இருக்கணும். நிறைய கேண்டில்ஸ் வரக்கூடாது. ஸோ அப்போ இதை எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணலாம்னா, எய்தர் இங்கிருந்து ஒரு என் பேட்டர்ன் போடலாம், இங்கே சியிலிருந்து இங்கே சரிங்களா என் பேட்டர்ன். அப்படி இல்லாட்டி நீங்கள் இது வந்து ஒரு எம் பேட்டர்னாக போடலாம். ஹையர் டைம் ஃப்ரேம் எக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? எக்ஸ் எடுத்து இங்கே மார்க் பண்ணணும். இது எந்த சார்ட்? SRF எப்போ போட்டிருக்கீங்க? 2022 செப்டம்பர். இங்கே இருக்குங்களா? அதானே போட்டிருக்கீங்க. ஸோ இங்கே இருக்க போல என்ன பண்ணுங்க, இங்கே எடுத்து போட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதுவுமே பார்த்தீங்கன்னா டே டைம் ஃப்ரேம் கூடாது, வீக்லி டைம் ஃப்ரேம் தான் இருக்கணும். ஏன்னா கேண்டில்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போ இது என்ன பேட்டர்ன் வரும் ப்ரோ? எம் பேட்டர்ன்ங்கிறது ஷேப் பேட்டர்ன் நேம் கிடையாது. பேட்டர்ன் நேம் சொல்லுங்க. பேட் பேட்டர்ன். பேட் பேட்டர்ன். சரிங்களா? பேட் பேட்டர்னா 886ங்களா? ஓகே ப்ரோ. அப்போ இங்கிருந்து பார்க்கும்போது என்னது நமக்கு டபுள் பேட்டர்ன். ஓகேங்களா? இன் பிட்வீன் கூட ஒரு என் பேட்டர்ன். கரெக்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து டைம் ஃப்ரேம் இன்க்ரீஸ் பண்ணி, இங்கே டைம் ஃப்ரேம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும். கேண்டில்ஸ் அதிகமாக வந்துட்டு என்ன அர்த்தம்? அது நிறைய டைம் பிடிக்குதுங்களா? அப்போ அதுக்கு என்ன பண்ணும், நம்ம கேண்டலோட டைம் ஃப்ரேம் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓகே. இப்போ இது வந்து நீங்கள் டே டைம் வச்சுருக்கீங்க. இப்போ நீங்கள் போய் 1 hour மாற்றினீங்கன்னா அதை 30 minutes மாற்றினா என்ன ஆகும் உங்களுக்கு? இது கீழே க்ளோஸ் ஆகிற மாதிரி காட்டும். ஸோ அதுக்காக க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தமா? க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா கீழே அப்போ இது ஃபெயிலியர் ஆகிடுச்சா? கிடையாது. ஏன்னா கேண்டில்ஸ் அதிகமாக இருக்கா. கேண்டில்ஸ் அதிகமாக என்ன பண்ணணும், டைம் ஃப்ரேமை இன்க்ரீஸ் பண்ணால் தான் நமக்கு கரெக்டான வியூ கிடைக்கும். ஓகேங்களா? மினிமம் வந்து ஒரு 10 to 12 அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம்ன்றீங்களா? அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை வந்திருக்கு. பட் என்னாச்சு, ஃபிட் ஆகலை. ஓகேங்களா? அதே மாதிரி எப்பவுமே இண்டெக்ஸ் ட்ரை பண்ணும்போது ஹையர் டைம் ஃப்ரேம் ஒரு போட்டுட்டு லோவர் டைம் ஃப்ரேம் ஒரு சார்ட் வருதா இல்லையா செக் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஹிட் ஆகலை. ஸோ என்ட்ரி இல்லை. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து ஹிட் ஆயிருக்கு. பர்ஃபெக்ட். பேட் பேட்டர்ன், பேட் ஃபெயில், நெக்ஸ்ட் ஆல்ட் பேட்டர்ன். கரெக்ட். ப்ளஸ் இந்த இண்டெக்ஸ் எழுதி இருக்கு. நம்ம அப்புறம் இருக்க இது எடுக்கலாங்களா? இந்த மாதிரி இருந்தா ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஹை எடுத்துக்கலாம், ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ சம்டைம்ஸ் வந்து ஏதாச்சும் ஹெவி நியூஸ் வரும்போது நமக்கு இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ரீசெண்டாக எப்போ ஃபார்ம் ஆச்சு?
இந்த மாதிரி பெரிய மார்க்கெட்ல எலெக்ஷன் ரிசல்ட் கரெக்ட். ஸோ இப்போ நம்ம பப்ளிக் சேனல் கொடுத்த அனலைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கிப் பண்ணிட்டு இங்கிருந்து மார்க் பண்ணி கொடுத்துருப்போம். சரிங்களா? ஸோ என்ன இது ரிசல்ட் சரிங்களா, நார்மல் மூவ். ஸோ அதை என்ன பண்ணுறோம், ஸ்கிப் பண்ணுறோம். ஓகே, இந்த சேனல் நம்ம ஆல்ரெடி ஏபிசிடி பேட்டர்ன் 2ல சொல்லியிருக்கோம், குரூப் 1 சொல்லியிருக்கோம். இங்கே என்ன ஆச்சு, October 26 ஆர்எஸ் எவ்வளோ வேல்யூ இருந்துச்சு ஞாபகம் இருக்குங்களா? போன கிளாஸ் ஸ்டார்டிங்ல இதை பார்த்தோம். ஓகே ப்ரோ, ஆர்எஸ்ஐ நமக்கு இதா. ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் ஒரு சார்ட் போட்டிருக்கோம், ப்ளஸ் லோவர் டைம் ஃப்ரேம் சார்ட் பண்ணும்போது இங்கே எக்ஸாக்டாக 1.13 ஒன்னடி ரோஸில் இருக்காது, 1.2 1.13 சரிங்களா. ஆக்சுவலாக ஒன்றில் ரோஸில் மேலே போகணும், பட் இங்கே ஹெவி நியூஸ் இருந்துச்சு, ஆர்எஸ்ஐ 34க்கு பிலோவாக இருந்துச்சு. ஸோ இங்கே அப்படியே லைட்டாக கீழே வந்து 1.13 சப்போர்ட் எடுத்துட்டு அப்படியே மேலே இங்கே நம்ம பை பண்ண சொல்லியிருப்போம். பப்ளிக் சேனல் போய் பாருங்க, அந்த ரேட்ல வந்து நம்ம என்ட்ரி எடுத்திருப்போம். இது சி வந்து இங்க லெஃப்ட்ல வரணும் சரிங்களா, ரைட்ல போட்டிருக்கீங்க. பேட் ஃபெயிலியர் ஆல்ட் பேட் கரெக்டாக தான் ரோஸில் இருக்கு, நோ டவுட். இது என்ன பேட்டர்ன் ப்ரோ? பட்டர்ஃப்ளை. பிஏ கிராஸ் ஆகி க்ளோஸ் வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கா, எங்கேயே வச்சிருக்கு. இல்ல ப்ரோ, க்ளோஸ் வைக்கணும். அப்போ இது வேலிடா? இல்ல இன்வாலிட். இது பட்டர்ஃப்ளைனா பட்டர்ஃப்ளை வேல்யூ இங்கே எவ்வளோ இருக்கணும்? 786 பட்டர்ஃப்ளை வேல்யூ. 786 பட்டர்ஃப்ளை வேல்யூனா 1.27. 1.27 நீங்க கொண்டு போய் அங்கே வைக்கணும் சரிங்களா. இங்கே இருக்குன்னு கொண்டு போய் அங்கே மார்க் பண்ணக்கூடாது சரிங்களா. கீழே வந்து வைக்கணும், கீழே வந்து வைக்கணும். ஃபர்ஸ்ட் பிஏ தாண்டி க்ளோஸ் வைக்கணும், க்ளோஸ் வைக்கல இப்போ வேலிட் கிடையாது சரிங்களா. இது கரெக்டாக தான் இருக்கு. இதுல என்ன டவுட் இருக்கு? டவுட் இருக்குல்ல இதுல? ப்ரோ ஆக்சுவலி சார்ட்ல வந்து நீங்க போட்ட சார்ட்லயும் பிளஸ் இதுலயும் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் டிஃபர் ஆகுது ப்ரோ, எனக்கு டவுட்டா இருக்கு. எவ்வளவு பாயிண்ட் டிஃபர் ஆகுது ப்ரோ? பாயிண்ட் சம்திங் ரொம்ப ரொம்ப வந்து பெருசா டிஃபரன்ஸ் இல்ல, ஒரு 1.5 அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அது பிரச்சனை நான் பப்ளிக் சேனல் சும்மா ரஃபா போட்டு கொடுக்குறது சரிங்களா. ஓகே ப்ரோ, ஓகே அதுதான் கேட்டேன். ஓகே, நம்ம அலர்ட் வந்து டக்கு டக்குன்னு போடும்போது கொஞ்சம் ரஃபா இருக்கும். ஓகே. இது இந்தியா விக்ஸ்ல கூட இது மாதிரி ட்ரை போடலாமா, கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாமா ப்ரோ? அந்த மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிசிடியில் வந்து உங்களுக்கு ரோஸா ஹிட் ஆயிருக்கும். ரெண்டாவது வந்து நிஃப்டியில் இங்கே ரிவர்சல் ஆயிருக்கும் சரிங்களா. இது டேட் பார்த்தீங்கன்னா வந்து March 16 நம்ம பப்ளிக் சேனல் போட்டிருக்கோம் சரி ப்ரோ, 2023. ப்ளஸ் வந்து உங்களுக்கு பி ரேஷியோ உங்களுக்கு 2018 கிட்ட இருக்கும் நினைக்கிறேன் சரிங்களா. செக் பண்ணி பாருங்க. ஓகே ஓகே ஓகே. இது பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே என்ட்ரி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. திரும்ப நெக்ஸ்ட் எவ்வளோ இருந்தால் கன்ஃபர்மேஷன் பார்த்து என்ன பண்ணலாம் அகைன் ப்ரோ? இதுக்கு நான் திரும்ப ஆல்ட் பட்டன் போட்டு பார்த்தேன் ப்ரோ, ஆனா எனக்கு இது ரிவர்ஸ் ஜோனே ஹிட் ஆகலையே ப்ரோ. இல்லை ப்ரோ, இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி ஸ்பாட்ல போட்டிங்களா, ஆமா இது ஃபியூச்சர்லேயே போடணும் ஓகேங்களா. ஏன்னா இது மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் சரிங்களா. ஓகே. ஒரு மொத்த மார்க்கெட் என்ன போகுது, ரிவர்சல் ஆக போகுது. அப்போ என்ன ஆகும்னா நமக்கு நிறைய எஸ்எல் நீங்க ஹிட் பண்ணி விடும். ஓகே. ஸோ 1 or 2 டேஸ்ல என்ன ரிவர்சல் ஆகுது. சேம் இதே சினாரியோ தான் பார்த்தீங்கன்னா இங்கே நடந்திருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஏபி கோட் சிடி பேட்டர்ன் இங்க ரோஸ்ல இருக்கும். எக்ஸாக்டா இது கிரீன் கலர் லைன் பாத்தீங்களா இங்க இருக்கும். பட் அந்த டே ஃபெயிலியர் ஆச்சு, இது அடுத்த நாள் ரோஸ்ல மேல போயிடுச்சு. ஸோ இங்க 1 டேல வெயிட் பண்ணி நம்ம ஹோல்டு பண்ணோம்னா என்ன ஆகும், நெக்ஸ்ட் டே உள்ள வரும்போது இந்த இடத்துல ரீஎன்ட்ரி எடுத்தா கூட பிடிச்சிடலாம். அதே தான் உங்களுக்கு இங்க சரிங்களா. ஓகே ஓகே. நீங்க மொத்த மார்க்கெட் ரிவர்சல். ஸோ இதுலயும் போடுவோம் பிளஸ் ஃபியூச்சர்லயும் போட்டு பார்ப்போம். எப்போ திரும்ப அடுத்த நாள் வந்து உள்ள என்ட்ரி விடும்போது என்ட்ரி எடுத்தோம்னா பெரிய இது. இது கரெக்டாக அது இருக்கு. என்ன டவுட் ப்ரோ? இன்ஃபோசிஸ் அசைன்மெண்ட் மாற்றி வச்சிட்டிங்களா? விஜய் இருக்கீங்களா?
ஆமா ப்ரோ, ஐ திங்க் மாத்தி அனுப்பிச்சிட்டான்னு தான் நினைக்கிறேன். ஓகே, அசைன்மெண்ட் பர்சன் அனுப்பிச்சிடுங்க. சரிங்களா? ஓகே சார் சொல்லுங்க சார். சார் இப்போ நம்ம கிளிச் கேண்டில் வந்து மார்க் பண்றோம்ல சார், அது ஆமாங்க. வந்து அது வந்து நம்ம வெறும் அந்த ஹையர் விக் இருந்தா மட்டும்தான் அதை மார்க் பண்ணுவோம்ல சார் அந்த இது. விக் ஹையரா இருக்குல்ல, விக் வந்து எய்தர் நியூஸ்னால சடனா ஒரு ஸ்பைக் அடிச்சிருக்கணும். நம்ம அதிலே பார்த்தீங்கன்னா டே அந்த கிளாஸ் சொல்லியிருப்போம் ஏபிசிடி டூலேயே 50 மினிட்ஸ் 95 மாற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் விக்கு மட்டும் தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. எஸ் சார். ஏன்னா இப்போ லாஸ்டா நீங்க காமிச்ச அந்த சார்ட்லயே கூட அதுதான் சார் நடந்திருக்கும். அந்த மாதிரி இருந்தால் நம்ம இக்னோர் பண்ணிக்கலாம். சரிங்களா? எதுக்கும் என்கிட்ட ஒரு டைம் நீங்கள் அனுப்பிச்சு கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஓகே சார். நீங்கள் எதர் என்டியோ இல்லை வந்து கம்யூனிட்டி குரூப்லேயே கேட்கலாம். கம்யூனிட்டி குரூப் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. சரிங்களா? ஸோ எல்லா டைம் வந்து என்னால் கால் எடுக்க முடியுமா கேட்டிங்கன்னா முடியாது. சரிங்களா? ஸோ இப்போ லைவ் மார்க் இருக்கும்போதெல்லாம் நீங்கள் உடனே என்ன பண்ணும், டவுட்டாக போய் கிளியர் பண்ணி ஆகணும். இன்கேஸ் நான் என்னால் கால் எடுக்க முடியாது என்ன பண்ணும், கம்யூனிட்டி குரூப்பில் கேட்டிங்கன்னா மற்றவங்களே ஹெல்ப் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே சார். எல்லாருக்கும் ஓகே. அடுத்து பாருங்களா ப்ரோ டைட்டன்ல அந்த விக் எடுத்துக்கலாமா ப்ரோ, அந்த பெரிய விக்? எடுத்துக்கலாம். இதுக்கு இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்எஸ்சி வந்து எவ்வளோ இருக்கு நோட் பண்ணிக்கலாம். ஆர்எஸ்சி 60 எவ்வளோ இருக்கு ப்ரோ? வேலை தெரியுதுங்களா? ஆர்எஸ்சி எவ்வளோ இருக்குன்னா கரண்ட்ல 30 ப்ரோ. 30. சரிங்களா? இந்த கீழே டச் ஆகும்போது ஆர்எஸ்சி பார்த்தீங்கன்னா 28 சம்திங் இருந்துச்சு. சரிங்களா? ஸோ அப்போ என்ன ஆகும், நமக்கு குயிக்காக ஒரு ரிவர்சல் இது ரிவர்ஸலோ இல்லை டைவர்ஜன்ஸோ நடக்கும். சரிங்களா? ஓகே ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்டாக்கு ஆர்எஸ்ஐ லோவாக இருக்குது, ஒரு பாட்டம். சரிங்களா? ப்ளஸ் நியூஸ்னால என்னாச்சு, ஒரு 5 நாள் ஃபாலோ அடிச்சிங்களா, அப்போ நியூஸ் இம்பார்ட்டண்டாக இருக்கும் இந்த இடத்துல ஓரளவுக்கு. பயஸ் வருவாங்க. நியூஸ் இம்பார்ட்டண்டாக இருக்கும் இந்த இடத்துல ஓரளவு குறைஞ்சிருக்கும் ப்ரோ. எஸ், ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் அக்குமுலேஷன் நடக்கும். ஓகேங்களா? ப்ரோ ஸோ இது வரைக்கும் பார்த்ததால சொல்லுங்க ப்ரோ. இப்போ இந்தியா விக்ஸ்லயும் இந்த மாதிரி மார்க் பண்ணலாமா ப்ரோ? இந்தியா விக்ஸ்ங்கிறது அது வேறு. சரிங்களா? ஓகே நான் லேட்டராக சொல்கிறேன். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் பார்த்துருவோம். ஸோ இன்னைக்கு நேற்று நம்ம குரூப் 1 பார்த்தோம், இப்போ குரூப் 2 பேட்டர்ன். ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் ப்ரோ? ஏசி வேல்யூ 1 அதிகமா இருக்கும். ஏசி வேல்யூ 1 மேல இருக்கு. ஏசி வேல்யூ கிரேட்டர் தென் 1. ரேகா இருக்குங்களா? ரேகா சிஸ்டர் இருக்கேன் சார், சொல்லுங்க. பிரவீன், சதீஷ். ஓகே, நீங்க இன்னும் அசைன்மெண்ட் நிறைய பண்ணவே இல்லை. சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு அசைன்மெண்ட் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா உடனே கால் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. எல்லாருமே. ஏன்னா நீங்க கம்யூனிட்டி குரூப் கூட போகும்போது தான் உங்களுக்கு இந்த ஸ்விங் கால்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல இந்த ஆக்சஸ் எல்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ கம்யூனிட்டி குரூப் கூட போகும்போது தான் உங்களுக்கு இந்த ஆக்சஸ் வரும். இந்த கம்யூனிட்டி குரூப் போகணும்னா என்ன பண்ணணும், மினிமம் 50 சார்ட் அமைச்சிருக்கணும். சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ ஏசி பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு கிரேட்டர் தென் 1 இருக்கணும். ரைட், என்ன பண்ணுறோம், ஒரு எம் பேட்டர்னோ இல்லை டபிள்யூ பேட்டர்னோ போடுறோம். ஸோ இந்த மாதிரி 1க்கு மேலே போகும்போது நமக்கு அது குரூப் 2. சரிங்களா? இப்போ குரூப் 2ல இது என்ன பேட்டர்ன் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம 2 வேல்யூ பார்க்கணும். ஒன்று எக்ஸ்பி வேல்யூ, இன்னொன்று ஏசி வேல்யூ. குரூப் 1 பொறுத்த வரைக்கும் நம்ம ஏசி வேல்யூ பார்க்கவே மாட்டோம். அது 1க்கு பிலோ இருக்கான்னு மட்டும்தான் பார்ப்போம். அதை தவிர்த்து எக்ஸாக்ட் இதுக்கு நியரஸ்டாக இருக்குன்னு ஏதாச்சும் பார்ப்போமா குரூப் 1ல? சொல்லுங்க. இல்ல ப்ரோ, அது மட்டும் தான் பார்த்தோம். ஸோ அது மட்டும் தான் பார்ப்போம். சரிங்களா? இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 2 வேல்யூ பார்க்குற மாதிரி இருக்கும். ஒன்று எக்ஸ்பி, இன்னொன்று ஏசி. சரிங்களா? இப்போ எக்ஸ்பியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு 0.382 இருந்து ஓகேங்க, 0.382 இருந்து 0.618 இருக்கும். எக்ஸ்பி வேல்யூ 0.382 0.618. இப்போ 0.382 எப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம்னா
மினிமம் 0.3 சரிங்களா, டு மேக்ஸிமம் 0.7 இந்த வேல்யூக்குள்ள இருக்கும். ஓகேங்களா, 0.3க்கு மேல வந்தாலே இது இதுக்கு நியரஸ்ட் 382 தான். அதே மாதிரி 0.7க்கு பிலோவா இருந்து என்ன எதுக்கு நியரஸ்ட் வரும்? 618. ஓகேங்களா, இங்க வந்து 0.707 ஒரு வேல்யூ கிடையாது. அதனால 0.7 கிலோ வந்து என்ன அர்த்தம்? 0.618க்கு நியரஸ்டா இருக்கு அர்த்தம். சரிங்களா, இப்போ நம்ம ஒரு வேல்யூ பார்க்குறோம். இங்க பாத்தீங்கன்னா 0.453 இருக்கு. 453 இதுக்குள்ளதான் வரும் கரெக்டுங்களா? இல்ல இதுக்கு கீழே இதுக்கு மேலே வருங்களா? தான் ப்ரோ வரும். இதுக்குள்ளதான் வரும். சரிங்களா, அதாவது 382 இருந்து 618க்குள்ள இருக்கணும். ஓகேங்களா, எது 0.38க்கு நியரஸ்டாவோ இல்ல அது இன்பிட்வீன் உள்ளேயோ இருக்கணும். ஓகேங்களா, அதே மாதிரி இப்போ 0.661 இருந்தா அது எதுக்கு நியரஸ்ட்? 618 அவ்வளவுதான். சரிங்களா, இப்போ எனிதிங் பிலோ ஓகேங்களா, எனிதிங் பிலோ 0.7க்கு வந்தாலே இதுக்குள்ளதான் இருக்கணும் அர்த்தம். அதே மாதிரி 0.3க்கு பிலோ போகக்கூடாது, மினிமம் 0.3 ஆச்சு இருக்கணும். அப்போ 0.3ல இருந்து இதுக்கு கீழே போனா வேலிட் கிடையாது, இதுக்கு கீழே போனா அட்வான்ஸ் பட்டன் வந்துடும். 0.3ல இருந்து 0.7 வரைக்கும் என்ன வேல்யூ இருந்தாலும் அது இதுக்குள்ளதான் இருக்கும். நெக்ஸ்ட் ஏசி வேல்யூ, இங்க இருக்கிற ஏசி வேல்யூ பார்க்கணும். சரிங்களா, இந்த ஏசி வேல்யூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1.13க்கு நியரஸ்டா இருக்கலாம், 1.272, 1.414, 1.618. சரிங்களா, இதுல எதுக்கு நியரஸ்டா வேணா இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது வந்து என்னது எக்ஸ்பி மார்க் பண்ணோம். ஏசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1.13 நம்ம சொல்லி கட்டுங்களா. 1.13 போல எனிதிங் above 0.9978 considered as group. ஓகேங்களா, 0.98க்கு மேல இருந்தாலும் வச்சுக்கோங்களா. ஸோ இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுனாலே நம்ம எதுவாக கன்சிடர் பண்ணிக்கணும்? குரூப் 2. ஓகேங்களா, அப்போ 0.98 ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 1க்கு எதுக்கு நியரஸ்டா இருக்கு? 1.13 தான், அவ்வளோதான். சரிங்களா, இப்போ மேக்ஸிமம் 1.61 இருக்குன்னா நீங்கள் அப் டு 2 வரைக்கும் எடுத்துக்கலாம். 1.6 நீங்கள் 2 வரைக்குமே என்ன பண்ணிக்கலாம், இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் எக்ஸ்டி வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரிங்களா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த 4 வேல்யூல எந்த வேல்யூ ஃபார்ம் ஆனாலுமே சரிங்களா, நம்ம என்ன பண்றோம், ஒரு டபுள் பேட்டர்ன் போடுறோம். 0.585 இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு 1.452 இருக்கு. ரைட், இதில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு 585 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு. சரிங்களா, ஏசி வந்து எவ்வளவு இருக்கும்? 1.452. அப்போ எதுக்கு நியரஸ்ட் வரும்? 452னா 1.414. 1.414. சரிங்களா, அப்போ இதுக்கு நியரஸ்ட். இந்த 4ல எது வந்தாலுமே ஒரே பேட்டர்ன் தான், ஷார்ப் பேட்டர்ன் 0.886. இந்த 4 காம்பினேஷன்ல எந்த பேட்டர்ன் வந்தாலும் நமக்கு ஒரே இதுதான், அது நேம் பார்த்தீங்கன்னா ஷார்க். இன்கேஸ் ஷார்க் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் ஆல்ட் ஷார்க் 1.13. ஸோ 4 எது வந்தாலுமே வச்சுங்களா, எந்த காம்பினேஷன் வந்தாலுமே ஒரே பேட்டர்ன் ஷார்க். ஷார்க் ஆயிடுச்சுன்னா ஆல்ட் ஷார்க். அடுத்து பார்த்தீங்கன்னா 0.3 அதே எக்ஸ்பி வேல்யூ தான், பட் ஏசி வேல்யூ மட்டும் பார்த்தீங்கன்னா 1.272 இருந்து 1.414. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாக்டா 1.272க்கு ஆல்மோஸ்ட் நியரா இருக்கணும், கொஞ்சம் தள்ளியெல்லாம் இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1.227னா அது 1.272க்கு நியரஸ்ட் தான், பட் கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம். வந்து எக்ஸாக்டா 1.272க்கு ரொம்ப நேரம் இருக்கணும்.
1.267 இது பார்த்தீங்கன்னா 1.27 எக்ஸாக்டாக ரொம்ப நியர். ஸோ இது வந்து என்ன பண்ணிக்கலாம், கன்சிடர் பண்ணிக்கலாம். இது 1.287 இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு. நமக்கு என்னன்னா எக்ஸாக்ட் இந்த ப்ரைஸ் இருக்கணும், இல்லாட்டி இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கணும். இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தாலே நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா சைஃபர். இதோட வேல்யூ 0.786. சைஃபர் ஃபெயில் ஆனால் மட்டும்தான் ஷார்க்கும் ஆல்ட் ஷார்க்கும் போகும். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஒரு டபுள் பேட்டர்ன் போடுறேன். எக்ஸ்பி வேல்யூ எவ்வளவு இருக்கு, ஏசி வேல்யூ எவ்வளவு இருக்கு ப்ரோ பாருங்க. 1.13. 1.13 சரிங்களா? அப்போ என்னது நமக்கு டைரக்டா ஷார்ப் பேட்டர்ன் சரிங்களா? அப்போ என்ன வரும், இந்த இது பார்த்தீங்கன்னா 886 வரும் சரிங்களா? இந்த இடத்துல இருக்கும். நெக்ஸ்ட் வேல்யூ 0.88 சரிங்களா? இதுவே வந்து 1.248னாலும் இதுவும் இது ஷார்க் தான் சரிங்களா? நமக்கு என்னன்னா இன்பிட்வீன் இந்த ரெண்டு வேலைக்கு நடுவில் சரிங்களா, இன்பிட்வீன் இந்த ரெண்டு வேலைக்கு நடுவில் வந்தால் மட்டும் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் சைஃபர் போகணும் சரிங்களா? சைஃபர் ஃபெயில் ஆனால் மட்டும் என்ன பண்ணணும், ஷார்க்கு இல்லாட்டி ஆல்ட் ஷார்க்கு, அதுக்கப்புறம் ஆல்ட் ஷார்க் சரிங்களா? அப்போ இது கீழே இன்கேஸ் இன்னும் கொஞ்சம் கீழே போய் நமக்கு எக்ஸாக்டா 1.272க்கும் 414க்கும் இன்பிட்வீன் நடுவில் வருதுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சைஃபர், சைஃபர்ங்கிறது முன்னாடியே இருக்கும் 8786 தானே? ஸோ கொஞ்சம் முன்னாடியே இருக்கும் சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் இது பார்ப்போம், இங்கே ரோஸ்ல தான் பார்ப்போம். இன்கேஸ் இது ஃபெயில் ஆன மாதிரி என்ன பண்ணுவோம், நம்ம ஷார்ப் போகும். புரிஞ்சுங்களா எல்லாத்துக்கும் இது? ரைட். தென் எக்ஸ்பி வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.786 இருந்து 0.886. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பி வந்து 0.618 தான் பார்த்தோம் கரெக்டுங்களா? ரேட் வந்து 618 தான் பார்த்தோம். இன்கேஸ் அதுக்கு மேலே போயிடுச்சு 618 எவ்வளோ தூரம் கன்சிடர் பண்ணிக்கலாம் ப்ரோ மேக்ஸிமம்? 0.7 வரைக்கும் கன்சிடர் பண்ணிக்கலாம். 0.7 வரைக்கும் நம்ம கன்சிடர் பண்ணி கொடுத்துருவோம் பார்த்தீங்கன்னா 0.7. இன்கேஸ் அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா வரும் இதுக்கு நியரஸ்ட்டாக வந்துடும் சரிங்களா? 0.7க்கு மேலே பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு நியரஸ்ட்டுங்களா? நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பி வேல்யூ உங்களுக்கு வந்து above 0.7 சரிங்களா? and below 0.96. XB வேல்யூ 0.96 அதுக்கு மேல போச்சுன்னா இதை கன்சிடரே பண்ணிக்கூடாது சரிங்களா ப்ரோ? இவ்வளவுதான் வரணும். இதுக்கு மேல போச்சுன்னா இது வந்து ப்ராப்பர் ரீட்ரேஸ்மெண்டே கிடையாது. ஓகேங்களா? ஓகே ப்ரோ. அப்போ நிறைய பேர் வந்து பெஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு லைட்டாக அது கொஞ்சம் மேலே இருக்கும். இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 அதுக்கு மேலே இருக்கும், இல்லாட்டி பார்த்தீங்கன்னா 0.99 இருக்கும். ஸோ ஏதாச்சும் இப்படி பிளாட்டன் போட்டிருப்பீங்க. இப்படி இருந்தால் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்க வேண்டாம். ஓகேங்களா? ரைட். இப்போ 0.7 886 வச்சிருக்கோம். இங்கே ஏசி வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.13 1.618. அந்த 4ல் எது வேணா வரலாம் சரிங்களா? இந்த 4 எது வந்தாலும் நமக்கு வரக்கூடிய பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஷார்க். இதோட ரிவர்சல் 1.272. எக்ஸ்ட்ரீம் ஷார்க் சரிங்களா? இன்கேஸ் எக்ஸ்ட்ரீம் ஷார்க் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அடுத்து எக்ஸ்டெண்டட் எக்ஸ்ட்ரீம் ஷார்க். $1.618. இதுவும் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா DES டபுள் எக்ஸ்டெண்டட் ஷார்க் 4.618. ஓகே, நோட் பண்ணுங்க ப்ரோ.
ப்ரோ டவுட் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இந்த சைஃபர் பேட்டர்ன் இப்போ நான் வேல்யூ போட்டுருக்கீங்களா 1.272 டு 1.414. ஸோ அந்த வேல்யூ கிட்ட வந்தா மட்டும் தான் நம்ம சைஃபர் எடுத்துக்கணும். இன் கேஸ் அது நமக்கு பிட்வீன் நமக்கு வந்து எக்ஸாக்டா வந்து 1.272க்கும் 415க்கும் ரொம்ப நேரா இருக்கணும். ஓகே ப்ரோ, அப்படி வந்து மட்டும் எடுத்துக்கணும். இப்போ இன் கேஸ் நமக்கு வந்து 1.3 வருது, 1.3னால அது 272க்கு 415க்கும் இன் பிட்வீல் இருக்கு. கரெக்ட்டுங்களா? நமக்கு வந்து பக்கத்து வரையும் நம்ம அதை பார்த்து நம்ம ஷார்ட் பேட்டர்ன் போட்டுக்கலாம். இல்ல, இது வந்து ஆக்சுவலா என்னன்னா 1.272ல இருந்து 1.414க்குள்ள வருது. ஓகேங்களா? இந்த ரெண்டு வேலைக்கு நடுவில் இருந்தா மட்டும்தான் நம்ம சைஃபர் போவோம். ஓகேங்களா? இப்போ ரெண்டு வேலைக்கு நடுவில் இப்போ 1.272 இருக்கணும். இல்லாட்டி இதுக்கு ரொம்ப நியரஸ்ட் 1.27 இல்லாட்டி 69. ஸோ அந்த மாதிரி நியரும் எடுத்துக்கலாம். சரிங்களா? அதுதான் க்ளோஸா இருக்க வேல்யூ வந்தா மட்டும் தான் அது நம்ம ஃபர்ஸ்ட் சைஃபர் போடுவோம் ப்ரோ. இப்போ இன் கேஸ் நம்ம இத சென்டர்ல இருக்க வேல்யூ இருந்தா நம்ம வந்து அந்த பேட்டர்ன் பார்த்து ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ஷார்ட் தான ப்ரோ போடுவோம். பிட்வீனுக்குள்ள வந்தாலே சைஃபர் தான். ஓ ஓகே ப்ரோ. சைஃபர் தாண்டி தான் நம்ம ஷார்க்கோட வேல்யூவே இருக்கு. முன்னாடி 786 வந்துரும். ஓகே ப்ரோ, ஓகே, புரியுது. ஃபர்ஸ்ட் நம்ம சைஃபர் தான் போடுவோம். 1.272 டு 1.414 வந்தாலே ஃபர்ஸ்ட் வந்து சைஃபர் தான் போடுவோம். அது ஃபெயிலியர் அப்படினா தான் நம்ம அடுத்து வந்து இது போ ஷார்ட் போறோம். ஓகே ப்ரோ, கிளியர். ஓகே ப்ரோ, थैंक यू. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ட்ரெண்ட் பேஸ் எக்ஸ்டென்ஷன் ட்ரா பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணுற பாயிண்ட் டச் பண்ணாங்களா? ட்ரெண்ட் பேஸ் போகிறோம், ஏபிசி போகிறோங்களா? ஸோ இது போடும்போது பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த ஸ்டார்ட் பண்ணுற பாயிண்ட்டை டச் பண்ணக்கூடாது. டச்சோ இல்லை பிரேக்கோ பண்ணுச்சுன்னா இந்த வேல்யூஸ் எதுவுமே என்னது நமக்கு ஒர்க் ஆகாது. சரிங்களா? கிளியர் ஆகும். அப்போ நம்ம இது நார்மலாக பார்த்தீங்கன்னா குரூப் 1 பேட்டர்னில் போட்டுட்ருக்கோம். குரூப் 1 வந்து நமக்கு இந்த மாதிரி இருக்குங்களா? இதான குரூப் 1. இப்போ இங்கே வந்து நம்ம ஏபிசி போடும்போது ஏபி ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட் ஏ தான். இப்போ மூணாவது பாயிண்ட் பார்க்கும்போது ஏ பிரேக் பண்ணுதுங்களா? இல்ல ப்ரோ, பிரேக் பண்ணாது. அப்பதான் குரூப் டச் பண்ணும்போதுங்களா? இல்ல ப்ரோ. சரிங்களா? ஸோ அப்படிங்கும்போது இந்த வேல்யூஸ் எல்லாமே நமக்கு ஒர்க் ஆகும். பட் இதுவே பார்த்தீங்கன்னா குரூப் 2 வரஞ்சுன்னா நமக்கு சி வந்து கீழே இருக்கும், ஏ பிரேக் பண்ணியிருக்கோம். அப்போ என்னவும் நமக்கு இதை தாண்டி இது போகும். ஓகேங்களா? அப்போ தாண்டி இது கீழே போகுது, ஈக்குவலாக இருந்தாலும் ஒர்க் ஆகாது, அது பிரேக் பண்ணாலும் ஒர்க் ஆகாது. சரிங்களா? அப்போ இப்படி போகும்போது இது ஒர்க் ஆகுங்களா? இல்ல ப்ரோ, ஒர்க் ஆகாது. சரிங்களா? அப்போ இந்த இது நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்போ ட்ரெண்ட் பேஸ் எக்ஸ்டென்ஷன் ரிமூவ் பண்ணிட்டோம்னா நமக்கு இங்கே ரெண்டு பியாஜெக்ட் தான். பிரச்சனை எழுதுக்கும். அப்படிங்க ட்ரா ஃபெப்ரவரி ட்ரேஸ்மெண்ட். X2 mark projection value of XBAC. Next draw February tracement on B2C lick. Mark nearest fib value to D point. Okay, note பண்ணி சொல்லுங்க.
ஓகே வச்சுக்கலாம். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ போலாம். குரூப் 1 இருக்கு. ஓகே இது என்ன பேட்டர்ன் சொல்லுங்க. யாராவது ஃபர்ஸ்ட் என்ன வேலை செக் பண்ணு ப்ரோ. A to C. A to C. ஓகே S to C வந்து 1க்கு மேல இருக்கு. அப்ப என்ன ப்ரோ இது? குரூப் 2. குரூப் 2. ஓகே நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்? XP வேல்யூ பார்க்கணும். XP வேல்யூ எவ்வளவு இருக்கு? 0.745. 745. 745 உங்களுக்கு எதுக்கு நியரஸ்டா இருக்கும்? 1.27. ப்ரோ 0.786 ல இருந்து 0.886 வரைக்கும். எஸ் இது கூட தான் வரும் சரிங்களா. ஸோ இது வந்து தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. 381 இருந்துச்சுன்னா 0.3 0.7 சரிங்களா. 786 வந்து 886 அப்படின்னா உங்க 0.7 வந்து 0.96 இருக்கணும். ஸோ இது கூட தான் இருக்கு சரிங்களா. நெக்ஸ்ட் ஏசி இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு. கண்டிஷன் ரெண்டு மேட்ச் ஆயிடுச்சு. இப்போ என்ன ப்ராட்னு இருக்கும்? எக்ஸ்ட்ரீம் ஷார்க் 1.272. ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க? ரெண்டு சரி பிப்ரவரி ட்ரேஸ்மெண்ட் X2 ட்ராப் பண்றோம். வேலை எவ்வளவு வரீங்க? 395.30. ட்ராப் பண்ணி வச்சுங்களா. அடுத்து இதை ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம்? B2Cக்கு பிப்ரவரி ட்ரேஸ்மெண்ட். B2C ட்ராப் பண்ணிட்டு எதுக்கு நியரஸ்டா இருக்கோ அதை பார்க்கணும் சரிங்களா. இதுல இன்னொரு சினாரியோ இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா வந்து இப்போ இதுக்கு நியரஸ்ட் எது இருக்கு? டேக் நியரஸ்ட் ப்ரோ 1.618. 1.6 சம்டைம் இந்த மாதிரி மிடில் வரும். மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒரே டிஸ்டன்ஸ் தான் இருக்கும், கீழே ஒரே டிஸ்டன்ஸ் தான். இப்போ ரெண்டுக்கும் ஈக்குவலாக நடுவில் வந்து என்ன பண்ணணும்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் எங்கே இருக்கோ அதுக்கு நியரஸ்ட் எடுத்துக்கணும். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் எந்த பக்கம் இருக்கு ப்ரோ? மேலே இருக்குன்னா கீழே இருக்கா? மேலே தான் ப்ரோ இருக்கும். மேலே இருக்கு. மேலே இருக்கனால பார்த்தீங்கன்னா இதுக்கு நியரஸ்டா இது இங்க இருக்கு 1.414 இருக்குங்களா. அப்போ இதை எடுத்துக்கணும் சரியா ப்ரோ. எங்க ஸ்டாக் பிரைஸ் இங்கிருந்து கீழே வருது, டி மேல இருக்குன்னா டிக்கு கீழே இருக்கிறத எடுத்துக்கணும் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு நியரஸ்ட் வேல்யூ 1.618 590.85. Okay. 390. Okay. டச் பண்ணலாம். அவ்வளோதான் ரிவர்சல். ஸோ இதில் என்ன இருக்குது? ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆனால நமக்கு இந்த பாயிண்ட் கேப் கிடச்சிங்களா. ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் டிவிடெண்ட் வருது அப்புறம் என்ன ஆகும் ப்ரைஸ் நமக்கு லைட்டாக அட்ஜஸ்ட் ஆகும் சரிங்களா. இப்போ இங்கே டிவிடெண்ட் வந்துருக்குங்களா, இங்கே என்ன இருக்கும்? ப்ரைஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கீழே வரும்ன்றோம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு ப்ரைஸ் வந்து நார்மல் ஆகிடும். கரெக்டாக ஹிட் ஆகிருக்குங்களா அந்த இடத்துல? இருக்குங்களா?
ஆமா ப்ரோ ஹிட் ஆயிருக்கு. ஸோ இது என்னன்னா ப்ரைஸ் வந்து டிவிடெண்ட் வருது பார்த்தீங்கன்னா, டிவிடெண்ட் வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து ப்ரைஸ் நம்ம லைட்டாக அட்ஜஸ்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம் வந்து இதை மார்க் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில ஸ்டாக் கொடுத்துருப்போம் ஹவுபாட்டுக்காக, அங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரைஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆயிருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்டாக் மாற்றி கொடுத்தோம். எந்த ஸ்டாக் ப்ரோ? Science. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆன் பண்ணியிருக்கனால பார்த்தீங்கன்னா இந்த அளவு கரெக்டாக இருக்குது. இதை நான் ஆஃப் பண்ணிட்டேன்னா நான் இங்கே மார்க் பண்ண லோ ஹை மாறிடும். சரிங்களா? லோ இங்கே இருக்காருங்க, கேண்டில் இங்கே இருக்கு, லோ இங்கே இருக்கா வரும். ஸோ இது என்னாச்சு, இதை ஆஃப் பண்ணாலும் இது மாறிடுச்சுங்களா? ஸோ ப்ரீவியஸாக நான் இதை வச்சு நான் போட்டிருந்தேன். ஸோ இப்படி போட்டால் வந்து என்னாகும், இந்த லெவலில் இங்கே மாறிடும். ஸோ அப்போ இது ஒர்க் ஆகாது. இப்படி போட்டால் ரிவர்சல் வந்து மேலேயே இருக்கு. சரிங்களா? பட் இது வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ஆன் பண்ணிங்கன்னா ஆன் பண்ணிவிட்டு இப்போ கரெக்டாக இருக்குன்னா லோ ஹை. ஸோ இந்த டிவைட் வந்து 1 or 2 டேஸ்க்கு மட்டும் இது வந்து சரி, இந்த 2 வீக்ஸ் மட்டும் இதை வந்து ஆன் பண்ணி வச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ மற்ற ஸ்டாக்கில் போகும்போது என்ன பண்ணுவோம், இது நமக்கு தேவைப்படும். மற்ற ஸ்டாக் போய் நீங்கள் ஒரு பேட்டர்ன் போட்டாலும் நமக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் SRF எடுத்துப்போம். இந்த இடத்துல நான் ஃபிப் போடுறேன். இந்த இதில் டிவிடெண்ட் வராமல் இருந்துச்சுன்னா நமக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது. தெரியுதுங்களா? லோ ஹை மார்க்காக இருக்கா வரும், லோ இங்கே இருக்குங்களா, ஹை இங்கே இருக்குங்களா, 2 பாயிண்ட்டு. இப்போ நான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்தா கூட என்ன ஆகுது, அதே லோ ஹை மறுபடியும் இருக்குங்களா, ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்குங்களா? இல்லை சார். எதுவுமே இல்ல சேஞ்ச் bro, ஆகும். எப்போ சேஞ்ச் ஆகும், டிவிடெண்ட் வரும்போது நமக்கு சேஞ்ச் ஆகும். சரிங்களா? ஸோ அது வந்து டிவிடெண்ட் எங்கேயும் கொடுக்கல, ஸோ அதனால சேஞ்ச் இல்லை. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேஞ்ச் நடந்திருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப டைம் எடுத்துருச்சு. ஸோ அதனால இப்போ இங்கே பெருசாக சேஞ்ச் தெரியாது. இதில் குரூப் 2 பேட்டர்ன் இருக்குங்களா? ரைட், இங்கே ஒன்று இருக்கு டபிள்யூ பேட்டர்ன். ஓகே, இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் XB பாருங்க, AC பாருங்க எவ்வளோ இருக்கு ப்ரோ? 1.247. 1.247. அப்போ என்னது ப்ரோ? குரூப் குரூப் 2. ஓகே, குரூப் 2ல இப்போ XB வேல்யூ ஃபர்ஸ்ட் பார்க்கணும். XB வேல்யூ பாருங்க எவ்வளோ இருக்கு? 0.588. அப்போ எதுக்கு ஷார்ப் பேட்டர்ன். ஷார்ப் 588 நமக்கு இதுக்குள்ள வரும். நெக்ஸ்ட் AC பார்த்தீங்கன்னா 1.247. இப்போ 1.272 நியரஸ்ட். இப்போ ஷார்ப் பேட்டர்ன். இதுவே நமக்கு 1.272 இல்லை 352 என்ன ப்ரோ வரும்? 352 வரும். சைஃபர் பேட்டர்ன். இது ஷார்க். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், X2 ஏக்கு ரீப்ளேஸ்மெண்ட். ஷார்க்கோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2696.60. அடுத்து B2Cக்கு ஃபிம்பர். ஸோ நான் அந்த மாதிரி போடுறேன்னா நீங்கள் இதே மாதிரி போடாதீங்க, ரிமூவ் பண்ணிட்டு போங்க. வச்சுங்களா? நியரஸ்ட் வேல்யூ 2700.35. ரெண்டு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஹிட் ஆகல. ஓகே, என்னாச்சு ப்ரோ? பேட்டர்ன் ஃபெயிலியர் ப்ரோ, ஏன்னா மேல க்ளோஸ் வச்சிருச்சு. எஸ், பேட்டர்ன் ஃபெயிலியர். ஹிட் பண்ண அன்னைக்கே மேலே போய் க்ளோஸ் ஆச்சு, பேட்டர்ன் ஃபெயிலியர். இப்போ பேட்டர்ன் ஃபெயிலியர் அடுத்து என்ன பண்ணும், நெக்ஸ்ட் பேட்டர்ன் ஷார்க் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அடுத்து ஆல்ட் ஷார்க். X2 ஏக்கு மறுபடியும் ஃபிப்ரேட்டேஷன் பார்ப்போம். ஆல்ட் ஷார்க் வேல்யூ 1.13. அப்போ 2860.
1.4 B2 CP retracement. இதுல நியரஸ்ட் பாருங்க எவ்வளவு இருக்கு. டிக்கு நியரஸ்ட் வரும் ப்ரோ 1.6 1.618 ப்ரோ 2801.10. மார்க் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இந்த இடத்துல நமக்கு சொல்லலாம் ஃபிட். அவ்வளவுதான். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன பேட்டர்ன்? எம் பேட்டர்ன். இதை நான் அப்ளை போட்டது. (0.886) ரோஸ். அடுத்து டபுள் பேட்டர்ன். நான் போட்டது பட்டர்ஃப்ளை ஃபெயிலியரை ஷார்க். ஞாபகம் இருக்குங்களா? அடுத்த என்ன பேட்டர்ன் ப்ரோ? எம் பேட்டர்ன். எம் பேட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா குரூப் 1 0.886. பட் என்னாச்சு பேட்டர்ன்? ஃபெயிலியர் ஆச்சுங்களா? இப்போ பேட் ஃபெயிலியர் அடுத்து என்ன ப்ரோ வரும்? ஆமா ப்ரோ. டூ பிரேக் ஆல்ட் பேட் 13 சும்மா ரவுண்ட் இந்த இடத்துல. Done. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ப்ராப்பராக பேட்டர்ன் போடல. ஓகே, டபிள்யூ பேட்டர்ன் அகெயின் ஒரு எம். அவ்வளோதான். இந்த இடத்துல என்ன பேட்டர்ன்? என்ன ப்ரோ வரணும்? குரூப் 2 ப்ரோ. குரூப் 2 ரெண்டு பேட்டர்ன். ஷார்க் பேட்டர்ன். ஷார்க் பேட்டர்ன். ஷார்க்கோட வேல்யூ 0.886. ஷார்க்கு ஃபெயிலியர். என்ன ப்ரோ வரணும் அடுத்து? சைபர் ஷார்க் ஃபெயிலியர் சைபர் வரும். ஆல்ட் பேட் நாட் ஷார்க். 1.13. ஓகே ப்ரோ, ஈஸியாக இருக்குங்களா? நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் பேட்டர்ன் வச்சுங்களா. அந்த அட்வான்ஸ் பேட்டர்ன் நம்ம நாளை கிளாஸ்ல பார்ப்போம். ஓகேங்களா? இதுக்குள்ள என்ன இருக்கு ப்ரோ? இங்க ஒரு டபுள் இருக்கு. இந்த டபுள் வந்து அட்வான்ஸ் பேட்டர்ன். ஏன் இது அட்வான்ஸ் பேட்டர்ன்? ஏன்னா இந்த B2C சிங் வந்து ஸ்லோ கம்மியா இருக்கா? எவ்வளவு இருக்கு ப்ரோ? 0.24. மினிமம் எவ்வளவு இருக்கணும்? 0.3 இருக்கணும் ப்ரோ. 0.3. சின்ன குரூப் 1 இருந்தாலும் சரி, குரூப் 2 இருந்தாலும் மினிமம் 0.3 தான் இருக்கும். அதுக்கு பிலோ போச்சுன்னா அட்வான்ஸ் பேட்டர்ன். அது நாளை கிளாஸ்ல வரும். ஓகே, ஈஸியா இருக்குங்களா பார்த்த வரைக்கும்? ஓகே ப்ரோ. ஓகே, ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு அசைன்மெண்ட் என்னன்னா, நீங்கள் ரேண்டமாக ஏதாச்சும் ஒரு ஸ்டாக்கோ எது வேணால் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ ரேண்டமாக போய் போடுங்க. MW எதுவாக இருந்தாலும் குரூப் 1 ட்ரை பண்ணுங்க. இன்கேஸ் அது குரூப் 2 இல்லை, குரூப் 1 இல்லாமல் குரூப் 2 வந்துச்சுன்னா குரூப் 2 ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? எனக்கு நாளைக்கு கூட மினிமம் வந்து 5 ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, எல்லாருக்கும் ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எதாவது டவுட்னா நான் கால் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ பார்த்து ஏதாவது டவுட் இருக்குங்களா? டவுட் கேட்குங்களா? சார் எனக்கு ஒரு டவுட் இருக்கு சார். சொல்லுங்க.
சார் இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து மார்க் பண்ணும்போது டி பாயிண்ட்ல மட்டும் ஒரே ஒரு கேண்டில் மட்டும் அதை பிரேக் பண்ணிட்டு அடுத்த கேண்டில்லே வந்து மூவ் ஆகிடுங்க சார். நம்ம பாயிண்ட் கரெக்டாக பிரேக் பண்ற மாதிரியே இருக்காங்க அந்த ஒரு கேண்டில் மட்டும். ஓகே, ஷேர் பண்றீங்களா? பார்த்துட்டு சொல்றேன். ஓகே சார். ஸோ டவுட்ஸ் எது இருக்கோ எல்லாமே நோட் பண்ணிங்க சரிங்களா? நம்ம நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். ப்ரோ டவுட். சொல்லுங்க. நம்ம எக்ஸ்பி போடுறப்ப எக்ஸ்பி வேல்யூ வந்து 1க்கு மேல போகுது ப்ரோ. அப்பனா ஸ்விங் கம்மியா எடுக்கணுமா? ஸ்விங் வேற சூஸ் பண்ணணும். மேக்ஸிமம் எவ்வளோ எடுக்க சொல்லியிருக்கோம் எக்ஸ்பி எல்லாத்துலயுமே? மேக்ஸிமம் வந்து 0.95 அவ்வளோதான் சரிங்களா? 96 அதுக்கு மேலே போகலாம். ஓகே. அது போல இருந்தாலும் நீங்க வேற ஸ்விங் இருக்கான்னு பாருங்க. வேற ஸ்விங் இக்னோர் பண்ணுங்க. ஓகே. வேற எதுவும் இருக்குன்னா இல்ல சார். அசைன்மெண்ட் மட்டும் கொஞ்சம் செக் பண்ணுங்க ப்ரோ. நான் பார்த்துறேன். ஓகே. 20 சார்ட் வந்துருக்கு. ஓகே ப்ரோ. ஓகே, நாளைக்கு பார்க்கலாம் சரிங்களா? பை ப்ரோ. குட் நைட். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரோ.